ஆர்மியோட பெர்மனன்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஆமாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் யூடியூப் சேனல். நான் உங்கள் செல்வா. இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆர்மியிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க குரூப் சி வேக்கன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 27ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட்டு 2ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட அப்ளிகேஷன் டேட் வந்து இருக்குது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரில. பட் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. நம்ம இந்தியன் நேவியில் இதே சேம் வேக்கன்சி பெர்மனன்ட் போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு மறக்காமல் வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஎஸ்சி சவுத் சென்டர் குரூப் சி போஸ்ட், அதாவது ஆர்மி சர்வீஸ் காப்ஸ், இது வந்து சிவிலியன் மாதிரியான ஒரு வேக்கன்சியை எடுக்கிற பெர்மனன்ட் போஸ்டிங்கு. பட் இந்தியன் ஆர்மியில் பெர்மனன்ட் போஸ்டிங்கு. இது வந்து 17 வருஷம் சர்வீஸு உடையது. இதில் என்னென்ன வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா குக்கு, சிவிலியன் கேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டரு, ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, எம்டிஎஸ்ஸு, அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர், அடுத்து கிளீனர், அடுத்து ஃபயர் இன்ஜின் டிரைவ். இந்த வேக்கன்சிக்கெலாம் வந்து எடுக்கிறாங்க. எப்போ வந்து டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசி டேட்டு 16ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாலாம் என்னென்ன அப்படின்றது ஒன்றொன்னா வந்து பார்ப்போம். இந்த ஆர்மி ஏஎஸ்சி சென்டர் சவுத் நோட்டிஃபிகேஷன் 2024 இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க சவுத்துக்கு, அதாவது நம்ம சவுதர்ன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, பெங்களூர், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இவங்களுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. இந்த இதில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை 10th நம்ம குவாலிஃபை பண்ணியிருந்தாலே போதும். இதில் போஸ்ட்டு வந்து மொத்தம் எத்தனை போட்டிருக்காங்க அப்படின்னா 41 போஸ்ட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட் வந்து எப்போ ஆகுதுன்னா 27 ஜூலை 2024. லாஸ்ட் டேட்டு 2ஆம் தேதின்னு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மூடு வந்து ஆஃப்லைனில் தான். அதாவது இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் இதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு மொத்தம் அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டாம்ப் வச்சு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஒரு 2 நாள் 3 நாள்லாம் போய் சேர்ந்துடும். இப்போ நார்மல் போஸ்ட் போடுறீங்கன்றப்ப 1 வீக் வந்து ஆகும். இப்போ நீங்கள் 27ஆம் தேதியே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 வீக்கில் நீங்கள் நார்மல் போஸ்ட் போட்டாலே போயிடும். எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது சிவிலியன் கேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தீங்க அப்படின்னா 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும். இல்லை கேட்ரிங்கில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கும். கன்ஃபார்மாக நல்ல ஒரு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். குக்கு 10th பாஸ் ஆகிருந்தாலே போதும். இதுலேயும் ப்ரொஃபிஷியன்ட் இன் குக்கிங்கில் இருந்தாலே போதும். பட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை அப்படின்றதுக்கான இது இல்லை. பட் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஃபேக் சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணி நம்ம போனாலுமே உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து குக் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லை கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் மாட்டிக்கிடுவோம். அதனால் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தாலே பெஸ்ட்டு தான். ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்துட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு போனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் குக்கிங்கில் கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் வந்து 10th பாஸாக இருந்தாலே போதும். அந்த ட்ரேடில், அதாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், டீயை வாங்கி கொடுக்குறது, இல்லை சின்ன சின்ன வேலை பார்க்குறது, இல்லை நம்ம வந்து இது கூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். சிவிலியன் மோட்டார் டிரைவர், இதுக்கு வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், அதாவது எல்எம்வி ஹெச்எம்வின்னு சொல்லுவாங்க. இதில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது லாரி இந்த மாதிரி விஷயங்கள் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். கிளீனருக்கு வந்து 10th பாஸ் ஆகியிருந்தாலே போதும். அந்த ட்ரேடில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தால் போதும். ஃபயர் இன்ஜின் டிரைவரும் ட்ரேட்ஸ்மேனும் இது ரெண்டுமே சேம் தான், 10th குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கும் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம லாரி ட்ரக்கு ஓட்டுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இதுக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிரைவருக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் மட்டும் 27 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கிறலாம். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டோட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இந்தியன் ஆர்மினாலே பிஇடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிஇடி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து போயிடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ போஸ்ட் வந்து 41 தான் ப்ரோ போட்டிருக்காங்க, கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபென்ஸில் எப்போ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணாலும் 41 அப்படின்னா கண்டிப்பாக 41 போஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க, அதிகமாக தான் எடுப்பாங்க. இது
ட்ரை சர்வீஸில் இந்தியன் ஆர்மியாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து சேமாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பேராமிலிட்ரிலையும் இதே மாதிரி தான். 41 போஸ்ட்னால் 41 போஸ்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. அது போக பிஇடி வந்து நம்ம 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கு, புஷ்அப்பு, புல்லப்பு இந்த மாதிரி இது சேம் ப்ராசஸ் தான். ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டைரெக்டாக எக்ஸாம் வந்து இருக்கும். எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணுவாங்க. இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து செலக்ட் ஆயிடுவோம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. முக்கியமாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும், அந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாமே ஆதார் கார்டு, நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இந்த இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது. அதை பார்த்து அதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இது பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்ளிகேஷன் ஃபார்மோடு ஆட் பண்ணி வேகமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு வேகமாக அப்லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேகமாக வந்து போயிடும். உங்களுக்கு மெயில் மூலமாக அப்படி இல்லாட்டினா மெசேஜ் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து இருக்குது, இல்லை இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாட்டியும் நம்மளோட சேனலில் வந்து இந்த விஷயங்களை அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக என்னைக்கு எக்ஸாமு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபென்ஸ் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் செல்வா. நன்றி.